ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த தாவரத்தை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃபோர்பியா மில்லி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். இஃபோர்பியா மில்லின்னா இஃபோர்பியேசி ஃபேமிலி. இஃபோர்பியேசி ஃபேமிலி அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டாமணக்கு செடி இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான செடி. இதுக்கு வேறு பேர்களாக இருக்குது. ஜீசஸ் பிளான்ட் அப்படின்னு இருக்குது, க்ரௌன் ஆஃப் தான் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தான் க்ரௌன் ஆஃப் தான் அப்படிங்கிறது, அதாவது கிரீடத்தில் இருக்கக்கூடிய முட்கள் அப்படின்னு சொல்லுது. ஜீசஸ் தலையில் அது வச்சுருக்காங்களே, அந்த முள் வச்சுருப்பாங்களே, அது போல் இருக்கிறதுனால இதுக்கு ஜீசஸ் பிளான்ட்டுன்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. இது ஒரு எவர் க்ரீன் எவர் ப்ளூமிங் ஸ்ரப். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவர் ப்ளூமிங்னா எப்போதுமே பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு குறும் செடி. ஸ்ரப்னா ஒரு குறும் செடி. அதே போல் எவர் ப்ளூமிங் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ரெட் கலரில் பூ எப்போயுமே வருஷம் ஃபுல்லாக இது பச்சையாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பூவு பெரும்பாலும் இந்த ரெட் கலரில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த ரெட் டிஞ்சில் வேறு கலரில் இருக்கும். வேறு ரெட்லேயே வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு ஒன்று மெடிசினல் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இதற்கு நிறைய மெடிசினல் பெனிஃபிட் இருக்குது. ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதாவது வீக்கங்களை தடுக்கக்கூடிய நோய், சுவாச நோய்களுக்கு கூட சில இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஸ்கின் அதாவது தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது பயன்படுது. இப்படி சில இடங்களில் பாம்பு கடி, தேல் கடிச்சதுக்கு, பாம்பு கடிக்கும் கூட இந்த தாவரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த லேட்டக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இது உடைச்சா கொஞ்சம் பால் வரும். என்ன எப்படி உடைக்குன்னு தெரியல, உடைச்சதுன்னா பால் வரும். அந்த தெரியுதுங்களே, அந்த பால் வருது இல்லையா, இந்த பால் பார்த்திங்கன்னா ஹைலி டாக்ஸிக்னா விஷத்தன்மை கொண்டது. இந்த பாலில் ஒரு விதமான கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் நம்ம உடம்புல பட்ட உடனே அரிக்க ஆரம்பிச்சிடும். அதான் நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னோம்னா பெரிய வயிற்று வலி, இதை உள்ள ஏதோ தெரியாமல் அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய வயிற்று வலி, தொண்டையில் இரிட்டேஷன், வாந்தி, பேதி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிடும். ஸோ அந்த வகையில் இது இருக்கும். இன்னும் சில இடங்களில் இது எங்கே பயன்படுத்துகிறாங்க, கடற்கரை ஓரங்களில் இந்த ஸ்னைல்னு சொல்லக்கூடிய அந்த இது இந்த ஊறிக்கிட்டே வருது இல்லையா, அந்த நத்தை போல் உயிரினங்கள் அந்த கடற்கரை ஓரங்களில் பயிர் செய்யக்கூடிய இடங்களில் வராமல் இருக்கிறதுக்கு அந்த வேலி அமைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொன்று ரெண்டாவது இது என்ன பண்ணுறாங்க, மலேசியாவில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த மலேசியாவினுடைய ஸ்டடி படி இது காய்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்டர் அந்த மொழிக்கு யூரிக் ஆசிடு கூடுறதுனால வரக்கூடிய ஒரு நோய். காயில் அப்படி எலும்பு மொழிக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அது யூரிக் ஆசிட் லெவல் கூடுறதுனால வரக்கூடிய ஒரு நோய் காய்டர். அந்த காய்டரை ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த இலைகள் இருக்கு இல்லையா, இந்த இலைகளை பிடுங்கி மெத்தனாலிக் எக்ஸ்ட்ராக்ட், மெத்தனாலை வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்துறதுனால இந்த காய்டர் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வை மலேசியாவில் படிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆன்டி காய்டர் டிசீஸுக்கும் இது பயன்படுது. அதுக்கு காரணம் என்னென்னா, இது அந்த யூரிக் ஆசிடை தயார் பண்ணக்கூடிய மெட்டபாலிஸ்ட் ஒரு என்சைமை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த எக்ஸ்ட்ராக்ட், அதாவது மெத்தனாலிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் இஃபோர்பியா மில்லி அப்படின்னா இந்த இலைகளுக்கு இருக்குது என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆகவே பார்ப்பதற்கு ஒரு முள்ளுச்செடி போல் இருந்தாலும் இதனுடைய பயன் நிறைய பயனாக இருக்குது. இன்னமும் நம்ம அறியப்படாத சில தாவரங்களில், அதாவது கொஞ்சம் இந்த தாவரங்களை பற்றி கொஞ்சம் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த இஃபோர்பியா மில்லிங்கிற தாவரமும் நம்மளுக்கு மனிதர்களால் குறைந்த அளவே பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது. ஸோ இது சம்மந்தமாக இதை பயன்படுத்த நினைக்கிறவங்க அதுக்குரிய டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும். நீங்களாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவு மூலம் சொல்லிக்கிறோம். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் வேறொரு பதிவிலே வேறொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம்.